நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தோக்கவாடி ஊராட்சி கேஎஸ்ஆர் கல்வி நகர் மெயின் வீதியில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் திருட்டு சம்பவம் நடந்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்செங்கோட்டை அடுத்த தோக்கவாடி ஊராட்சிக்குட்பட்ட கேஎஸ்ஆர் கல்வி நகர் மெயின் வீதியில் துரைசாமி என்பவரது வீட்டில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பெங்களூருவை சேர்ந்த மயில்சாமி என்பவர் வாடகைக்கு குடியேறியுள்ளார். ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் மயில்சாமி மற்றும் அவரது மனைவி ரம்யா கடந்த சனிக்கிழமை குடும்பத்துடன் ஊஞ்சலியில் உள்ள மாமியார் வீட்டுக்கு சென்றுள்ளனர். வீடு பூட்டப்பட்டிருப்பதை அறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை நெம்பிக்கோல் கொண்டு உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். பீரோவில் வைத்திருந்த 25 பவுன் தங்க நகைகள், 60,000 ரூபாய் ரொக்க பணம், குழந்தைகள் சேமித்து வைத்திருந்த உண்டியல் பணம், வெள்ளி குத்து விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இந்த நிலையில் மாலை வீட்டிற்கு திரும்பிய மயில்சாமி ரம்யா தம்பதியினர் வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டிருப்பதையும் உள்ளே பொருட்கள் சிதறி கிடப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக திருச்செங்கோடு ஊரக காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் நாகலட்சுமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. இதனிடையே இதே பகுதியில் ஆவின் நிறுவனத்தில் கால்நடை மருத்துவராக பணியாற்றும் முத்துவேல் மற்றும் சித்தோடு ஆவின் நிறுவனத்தில் உதவி பொது மேலாளராக பணியாற்றும் பிருந்தா ஆகியோரது வீட்டிலும் இதே போன்று கதவை உடைத்து தங்க நகை மற்றும் ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த பகுதியில் இது போன்ற திருட்டு சம்பவங்கள் நடைபெறாத நிலையில் ஒரே நாளில் அருகருகே 2 வீடுகளில் நடந்த கொள்ளை சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பகுதியில் எந்த வீட்டிலும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாததால் இனிமேல் ஒவ்வொரு வீட்டிலும் சிசிடிவி கேமரா பொருத்த முடிவு செய்துள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்தனர். காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்களும் இத்தனை வருஷமா குடியிருக்கோம். இந்த ஏரியால ஒரு தடவை கூட இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆனது இல்லைங்க. ஒரே நாள்ல 2 வீட்டுல இங்க தெஃப்ட் ஆயிருக்கு, திருட்டு போயிருக்குதுங்க. நாங்க அதே மாதிரி இப்போ போலீஸும் என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மறுபடியும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், மறுபடியும் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காத அளவு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா எங்களுக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்குங்க. ஒரு வீட்டுல இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச அளவு ஒரு வீட்டுல ஒரு 5 பவுன் பக்கமா நகை திருட்டு போயிருக்குங்க. இப்ப அது இல்லாத இன்னொரு வீட்டுல ஒரு 20 பவுன் நகை, கொஞ்சம் வெள்ளி சாமானம் இதெல்லாம் திருட்டு போயிருக்குதுங்க. அந்த சிசிடிவி கேமரா அதிகம் யார் வீட்லயும் வைக்கலீங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் யார் வீட்லயும் இந்த மாதிரி நடந்தது இல்லைங்க இல்லைங்க. அதனால அந்த அளவுக்கு ஒன்றும் தேவைப்படாதுன்னு யார் வீட்லயும் வைக்கலீங்க. இனிமேல் எல்லார் வீட்லயும் கொஞ்சம் சிசிடிவி கேமரா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி நாங்க நினைக்கிறேங்க. நகையெல்லாம் எடுத்துட்டாங்க, வெள்ளி சாமான் இருந்தது. இந்த பிள்ளைங்க ஆசையா உண்டையில் பணம் போட்டு வச்சிருந்தாங்க, அதுவும் போச்சு. பணம் 50,000-60,000 மாட்ட போயிடுச்சு. ஒவ்வொரு நகையும் 50, 25 பவுன் வச்சிருந்தாங்க, அதுவும் போயிடுச்சு. வெள்ளி குத்து விளக்கெல்லாம் வச்சிருந்தாங்க. 40 நாள் தான் இந்த வீட்டுக்கு குடி வந்து. அதுக்குள்ள எப்படி இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்னே தெரியல. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க மாமியார் வீட்டுக்கு. சனிக்கிழமை மத்தியானம் கிளம்பிட்டு இன்னைக்கு சாயந்தரம் 5:30க்கு தான் வீட்டை வந்து பார்த்துருக்குறாங்க. வீடு எல்லாம் பூட்டெல்லாம் உடைச்சிருக்க முடியும். அவங்க கத்திக்கிட்டு அந்த பக்கம் ஓடி பார்க்க முடியும். அப்புறம் வீடெல்லாம் உள்ள துணியெல்லாம் கழிச்சு பீரெல்லாம் உடைச்சு கதவையெல்லாம் என்ன பண்ணா எப்படி உடைச்சாங்கன்னே தெரில. கதவை உடைச்சு உள்ள போய் எல்லாரும் பவுன் 25 பவுன் குழந்தைங்க சேர்த்து வச்சிருந்த உண்டியில் இருந்த காசு எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் உடைச்சு போட்டு போயிட்டாங்க.